ரொம்ப நாள் கழிச்சு குர்தா செட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆஃபீஸ் வேர்க்கும் போடலாம், கேஷுவலாகவும் கூட போடலாம். 3 குர்தா செட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரம் திஸ் பிராண்ட் கால்ட் ஆரம்யா. ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு இந்த பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா குர்தா ஒரு சைஸும் பேண்ட் ஒரு சைஸுமே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம குர்தா செட் வந்து மிந்த்ராலேயோ அமேசான்லேயோ ஆர்டர் பண்ணோன்னா செட்டை ஆர்டர் பண்ணோன்னா மீடியம்னு சூஸ் பண்ணோன்னா டாப்பும் மீடியமில் வரும், பேண்ட்டும் மீடியமில் வரும். பட் இந்த பர்டிகுலர் பிராண்டில் நம்ம டாப் ஒரு சைஸ்லேயும் பேண்ட் ஒரு சைஸ்லேயுமே சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. லைக் குர்தாஸ் ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 499, 599 அண்ட் மெட்டீரியலுமே சூப்பராக இருக்குது. நான் ஆர்டர் பண்ணும்போது யோசிக்கல லைக் இவ்வளோ நல்லாயிருக்கும் மெட்டீரியல்னு. எல்லாமே வந்து பியோர் காட்டன் அண்ட் பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாமா? 3 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் காம்போ அண்ட் இன்னும் 2 வந்துட்டு ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒன்று வந்து இந்த லைட் எல்லோ அண்ட் ரெட் காம்போ மாதிரி. இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த சல்வார் செட்டில் வந்துட்டு பாக்கெட்ஸ் இருக்குது. அதுவும் பேண்ட்டில் வந்து 2 சைட்லேயுமே பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எதாவது திங்ஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் வந்து டாப் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து எனக்கு அப்பர் பாடி வந்து மீடியம் ஃபிட் ஆகும், எப்பவுமே லோவர் பாடி வந்து எல்லுன்னெல்லாம் எக்ஸல் ஃபிட் ஆகும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நான் குர்தா செட்டே ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏன்னா மீடியம்னு போயிட்டா டாப் கரெக்டாக இருக்கும், பேண்ட் கரெக்டாக இருக்காது. இல்லை எக்ஸல்னு போயிட்டா பேண்ட் கரெக்டாக இருக்கும், டாப் கரெக்டாக இருக்காது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஓகே, நம்ம இப்படி மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் இந்த ப்ளூ குர்தா செட் வித் லிட்டில் சம்கி ஒர்க் இருக்குது. ஆஃபீஸ் வேர்க்கெலாம் நம்ம போடலாம் அண்ட் கேஷுவல் வேர், டெம்பிள் போகிறோம், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்குமே பயங்கர சாஃப்டாக இருக்குது. இதான் அதோட பேண்ட்டு. பேண்ட்லேயுமே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேண்ட்லேயுமே பாக்கெட்ஸ் இருக்குது. ஐ மீன் 2 சைட் ஆஃப் த பேண்ட்லேயுமே பாக்கெட்ஸ் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணியிருந்த பேண்ட் சைஸ் வந்து எக்ஸல். இது வந்து எனக்கு ஃபிட்டாக போட பிடிக்காது பேண்ட். அதனால நான் ஒரு சைஸ் எப்போவுமே அதிகமாக தான் பேண்ட்டில் ஆர்டர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்எல்னா நான் எக்ஸல் தான் ஆர்டர் பண்ணுவேன் பேண்ட்டில். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுக்காவது கூட மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் த சேம் திங் ஃபார் டாப். இந்த குர்தா வந்து ஜீன்ஸ்க்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் யூஸ்வலாக வந்து துப்பட்டா ஆர்டரே பண்ண மாட்டேன். ஐ மீன் துப்பட்டா இருக்க செட்டே ஆர்டர் பண்ண மாட்டேன். பட் இதில் எனக்கு என்னமோ தோணுச்சு, ஓகே நம்ம காட்டனாக போட போகிறோம், வை நாட் ட்ரை தீஸ் துப்பட்டாஸ். அதுவும் கடைசியாக துப்பட்டா போட்டதெல்லாம் வந்து காலேஜ் டைம்ஸில் தான். அண்ட் இட் ஆல்சோ ஸ்டேஸ். இது துப்பட்டாலாம் அப்படி நிற்கவே நிற்காது. இது அப்படியே அந்த லைட் மெட்டீரியல்ன்றதுனால அப்படியே இட் ஸ்டேஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் குர்தா செட். நான் ரேட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஆல்சோ த லிங்க் டு ஆல் தீஸ் குர்தா செட்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி கிவ் யூ கைஸ். Wait a second, I'll be back guys. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இக்கட் பிளாக் குர்தா செட். இந்த குர்த்தாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா இந்த வி நெக்கு. அண்ட் இதுவுமே நான் வந்து மீடியம் சைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபிட் எல்லாமே பக்காவாக இருக்குது, ஏதோ எனக்கே அளவு எடுத்து தைச்ச மாதிரி. அண்ட் என்னோடய எல்லா குர்தா செட்டுமே நான் வந்து 3/4 ஹேண்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் இன் 3/4 ஹேண்ட் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் ஆர் ஸ்லீவ்லெஸ்லாம் இப்போது ஆஃப் லேட் ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் நான் போட்டுட்ருக்கேன். பட் முன்னாடியிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி 3/4 ஹேண்ட் குர்தாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இக்கெட் குர்தா செட்லேயுமே வந்துட்டு பேண்ட்டில் வந்து 2 சைட்லேயுமே பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க பிராண்டில் இருக்க எல்லா பேண்ட்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு பாக்கெட்ஸ் வந்துடும் 2 சைட்லேயும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் சைட். அண்ட் பேண்ட் வந்து நான் எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ஃபேப்ரிக்குமே செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைக் போட்டோன்னே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸே ஆக்சுவலி போட்டிருக்க மாதிரியே தெரியல, அவ்வளோ லைட். அண்ட் இந்த சம்மருக்கு வந்து இது ஒரு நல்ல சாய்ஸ் ஆக்சுவலி. அகெயின் இதுக்குமே வந்துட்டு நான் 3 குர்தா செட்டுக்குமே வந்து துப்பட்டா சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்குமே எனக்கு வந்து துப்பட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் செட்டாக போடும்போது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. திரும்ப காலேஜ் டைம்ஸ்க்கே போன மாதிரி இருந்துச்சு. Okay, let me go and keep this one and be back.
இதான் என்னோட தேர்ட் குர்தா செட். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ் இல்லை, மிச்ச 2 குர்தா செட்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் குர்தா செட்டில் வந்து இட்ஸ் லைக் ஒரு மாதிரி பட்டியாலான்னு இல்லை, ஃபுல் பட்டியாலால, பட் செமி பட்டியாலா பேண்ட்ஸ் மாதிரி. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி செமி பட்டியாலா பேண்ட்ஸ் போட்டு. கடைசியாக வந்துட்டு காலேஜ் டைம்ஸில் தான் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ், பட்டியாலா பேண்ட்ஸ், அல்வா பேண்ட்ஸ் மாதிரி போடுவோம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இவங்க வந்து திரும்பி இதுவே திரும்ப ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாக்கெட்ஸ் இருக்குது, பாக்கெட்ஸ் ஆன் போத் த சைட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ்னு, எங்களோட எல்லா பேண்ட் வெரைட்டிஸ்லையுமே பாக்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரெச்சபிள். ஹிப் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா பேண்ட்ஸ்லையுமே வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. ஸோ தட் இஸ் லைக் நம்மளை வந்து கொஞ்சம் சைஸ் அப் ஆகிறோம் இல்லை டவுன் ஆகிறோம் அப்படின்னா இட் வில் மேக் ஷுர் நம்மளோட ஹிப்புக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த குர்தா செட். இந்த குர்தா செட்டில் வந்து இந்த கோல்டு லைனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது டாப்லேயுமே சரி, ஹேண்ட்லேயுமே சரி, 2 இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் த கலர் காம்பினேஷன் இஸ் ஸோ குட். இது ஆக்சுவலி செலக்ட் பண்ணது விக்ரம் தான். பிகாஸ் எனக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப நாள் ஆச்சு குர்தா செட்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி மோஸ்ட்டாக நேரில் வாங்குவேன், இல்லை நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸோ இதை ஆர்டர் பண்ணும்போது விக்ரம் சேக் இது சூப்பராக இருக்குது, இந்த கலர் உனக்கு நிஜமாக நல்லாயிருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னேனே. ஐ தாட் ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணலாமேன்னு. அதே மாதிரி இப்போ நான் 3 ஆர்டர் பண்ணதில் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. and it suits me really well. நெக்ஸ்ட்டு இதுக்கும் வந்து துப்பட்டா. இந்த துப்பட்டாவுமே பார்த்திங்கன்னா செம்ம லைட் வெயிட் அண்ட் ஒரு மாதிரி நம்மளுக்கு போட்டிருக்கதே தெரியல. ஒரு ஃபுல் செட் போடும்போது இந்த துப்பட்டாவோட கம்ப்ளீட் பண்ணும்போது இட் லுக்ஸ் மோர் நைஸ். ஸோ yeah, I'm definitely wearing this to my next temple visit or some puja at homeனா வந்து கண்டிப்பாக இந்த குர்தா செட்டை தான் போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் பிளாக் போட்டால் அவ்வளோதான், எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க எதுக்கு பிளாக் போடுற பூஜா இன்னைக்கு அப்படின்ட்டு. அதனால இந்த மாதிரி கலர்ஸ்னால் அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ எனக்காக தான் வந்து அந்த மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் போட போகிறேன். ஸோ அதனால் லைக் ஐ தாட் லெட்ஸ் பிக் இட் அப் அப்படின்ட்டு. இது வந்து நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 27 ஜூலை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இட் டுக் அப் டு 7 to 8 days to get it delivered. But it's worth the wait because உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரப்போகுது. சைஸுமே சரி, நீங்கள் மீடியம் கேட்டு டாப்பில் மீடியம் அண்ட் பேண்ட்டில் லார்ஜ் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி worth the wait. And the material, the fabric, everything is like so good. நான் கண்டிப்பாக வந்து I'm definitely going to be ordering from them again. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு குர்தா செட் பிராண்டை ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மிந்த்ரா, அமேசான் இதில் மாதிரி கூட நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், ரொம்ப லாஸ்டிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில குர்தா செட்ஸ்லாம் 2 years பேக் வாங்கியிருப்பேன். பட் ஸ்டில் மெஷின் வாஷ் கழிச்சியும் நிறையா வாட்டி அயர்ன் பண்ணியும் இட் ஸ்டில் லுக்ஸ் த சேம். அந்த ஃபேப்ரிக்னால தான் நினைக்கிறேன், அந்த குவாலிட்டி அந்த ஃபேப்ரிக்னால தான் அது இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது குர்தா செட்ஸ் எதாவது ஸ்பெசிஃபிக் பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ட்ரை பண்ணி ரிப்பீட்டடாக அதில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் வந்துட்டு அதில் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ ஐ வில் ரிவ்யூ த சேம்.